திரு ஹெச் ராஜா அவர்கள். மாற வேண்டியது மக்கள் தான். இந்த வரி புது வரி அல்ல. ஏற்கனவே ஆடிட்டர் சேகர் அவர்களும் திரு பாண்டியராஜன் அவர்களும் இங்க குறிப்பிட்டது போல 39% மேல இருந்த வரி அது இப்போ ஒரு வரியாக வந்திருக்கு. அதாவது 4 ரேட் இருக்குன்ன உடனே இது ஒரு வரி இல்லைன்னு நாம பேச முடியாது. நாம 28% பத்தியே பேசிக் கொண்டிருக்கோம். இந்த நாட்டுல நம்ம வரி கேட்டகரிஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல 81% பொருட்களுக்கு 18% கீழே தான் வரி இருக்கு. உங்களுக்கு மகிழ்ச்சியா வருத்தமா? அதாவது இந்த வரி எப்படி நாம உருவாக்கி இருக்கோங்கிற அடிப்படை புரிஞ்சு கொள்ளணும். ஒரு பொருளுக்கு கூட வரி கூட்டல. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வரி எப்படி இப்ப போட்டிருக்குன்னு சொன்னா, இப்ப 5% ஒரு பேசிக் ரேட் வச்சிருக்கோம். நியூட்ரலிட்டி ஆஃப் ரெவென்யூ பிரின்சிபிள் தான் இதுல நாம கடைபிடிச்சிருக்கிறது. அதாவது இன்றைக்கு இருக்கின்ற வர்த்தகத்தின் அடிப்படையில் அரசாங்கங்களுக்கு, மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு ஒரு பைசா கூட அதிகம் வரி வேண்டாம், ஒரு பைசா கூட இழப்பு வேண்டாம். அந்த மாதிரியா குரூப் பண்ணுவோம்னு சொல்லி இப்போ 3% வரி இருந்த பொருளை 5 ஆக்கி இருக்கலாம். அதே சமயத்துல 8% வரை இருந்த வரியை 5 பிராக்கெட்ல கொண்டு போயிருக்கு. அதே மாதிரி 9%ல இருந்து இருக்கிறதையும் 15% வரை இருந்ததையும் 12க்கு குரூப் பண்ணிருக்கு. அதே போல 16ல இருந்து 22 வரை இருந்தது 18ல குரூப் பண்ணிருக்கு. ஏற்கனவே வரி இல்லாத எந்த பொருளுக்கும் இப்ப வரி விதிக்கல. பெட்ரோலுக்கு வரி இல்லைன்னு இல்ல, வரி இருக்கு, கூடுதலா இருக்கு. மத்திய சர்க்கார் போடுற வரி 23%. ஒவ்வொரு மாநிலங்களும் 54% வரை வரி போட்டிருக்காங்க. ஆனா அதுல வரியே இல்ல. காரணம் அம்பானிக்கு வரி, அப்பத்தாவுக்கு வரி இல்லைன்னா. எந்த அப்பத்தா 75 லட்சம் ட்ரேடுக்கு மேல, வர்த்தகத்துக்கு மேல பண்றாங்களோ அந்த அப்பத்தாவுக்கு அப்பத்தா நிவாரண அவசர சட்டம் கொண்டு வர நாம ரெடியா இருக்கோம். இதனுடைய பேசிக் ஐடியாலஜி, ஒரு கொள்கை இருந்தா, நம்ம மோகன் குமாரமங்கலம் சொன்னார் கொள்கை இருக்கணும்னு. அடிப்படை கொள்கையே சிறு குறு தொழில்களை பாதுகாக்கின்ற விதத்துல இந்த ஜிஎஸ்டி வரி கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. விவாதமே இல்லாமல் எதாச்சாதிகாரமாக விவாதம். எந்த மாதிரி தெரியுமா? ஒவ்வொரு அமர்வும் எந்த கேட்டகரி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நாம இன்னைக்கு வரி விதிப்பு பத்தி விவாதிக்கிறோமோ அது பற்றி அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கிற ட்ரேட் மேனுஃபேக்சர் அசோசியேஷன்ல விவாதித்து கொண்டு வர சொல்லியிருக்கு. இன்னைக்கு என்னுடைய நண்பர்கள் நேற்றுக்கு வந்தாங்க சென்னையில் என்ன பார்க்கறதுக்கு, சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள். அவங்க 28% பிராக்கெட்ல இருக்கு, இதை குறைக்கணும்னு கோரிக்கை. சரி, நாளைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்னு சொல்றேன்னா, இது ஜிஎஸ்டி ரேட்ஸ் மாற்றக்கூடாதுங்கிறதே இல்ல, மாற்றலாம். ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு முழு அதிகாரம் இருக்கு. ஆனா இன்னி வரைக்கும் பட்டாசுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? 27.6%. அது 28 பிராக்கெட்ல இருக்கு. ஆகவே புதுசாக எந்த வரியும் ஏற்றப்படவில்லை. ஏசி ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளவு வரி இருந்தது தெரியுமா? 14.5% வேட், 5.6% சர்வீஸ் டாக்ஸ், 2% கிசான் கல்யாண் செஸ், அடுத்து ஸ்வச் பாரத் செஸ். நம்ம இளம் தலைவர், என் அருமை நண்பரோட மகன், இந்த ஸ்வச் பாரத் செஸ் எங்க போச்சுன்னு கேட்டார். நியாயமான கேள்வி. இந்த நாட்டில் 2014 மே 26 9 கோடி வீடுகள்ல கழிவறை இல்லாத வீடுகள் இருந்தது. இந்த 3 ஆண்டுல 4,64,00,000 கழிவறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசி ரெஸ்டாரண்ட்ஸுக்கு 20.6% இருந்த வரிய 18% குறைச்சிருக்கு. இப்ப இந்த கடலை மிட்டாய் ஒண்ணு பிரச்சனையில மாட்டின்னு இருக்கு. இப்போ எந்த கடலை மிட்டாய் உற்பத்தி பண்றவர் 75 லட்சத்துக்கு மேல வியாபாரம் பண்றார். அப்படி வியாபாரம் பண்றதுன்னா யார் பண்றாங்க? அதனால 75 லட்சம் வியாபாரம் பண்றவர் வர ஜிஎஸ்டி அவருக்கு அப்ளிகபிள் இல்ல. 20 லட்சத்துக்கு கீழே பண்றவர் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதோட மட்டும் இல்ல, அதற்கு அடுத்து இட்லி மாவுக்கு வரி போட்டு, இட்லி மாவு யாரோடதுக்கு? அதான் சொன்னேன், அண்டர்லைனிங் பிரின்சிபிளே சிறு குறு தொழில்களை காப்பாத்துறதுக்காக. எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற அம்மா, அவங்க அரைச்சு கொடுக்கிற இட்லி மாவுக்கு வரி இல்லை. ஆனா ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல விற்கிற இட்லி மாவுக்கு வரி உண்டு. அது வேணும்.
அதுக்கு அடுத்ததா இப்போ காஷ்மீர்ல இருந்து இங்க கேரளாவுக்கு பொருள் வருது, பழங்கள், காய்கறிகள். இதுவரை 30 நாள் ஆச்சு. இந்த மாதிரி அது 30 நாள் டிராவல் பண்ணி வர்றதுனால 18 to 20% பொருட்கள் அழுகி வீணாகிறது. இப்ப 12 நாள்ல வரும், 7000 கிலோமீட்டர். அதனால பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரியாக பிரச்சனை என்னன்னா, அந்த சோதனை சாவடிகளை நிறுத்திட்டோம், ஆனா டோல் கட்டணத்தை உயர்த்திட்டோமே. அதாவது நமக்கு பசியார 8 இட்லி வேணும், ஆனா ஒன்னொன்னா சாப்பிட மாட்டேன் நான், அது பாண்டேயின் வாதம்னு அர்த்தம். இன்னைக்கு மத்திய அரசாங்கம் டோல் எடுக்கிறதுக்கும் முடிவு செய்திருக்கிறது. அது மாத்திரமில்ல, உங்களுக்கு நான் இப்ப தகவல் சொல்றேன். பெட்ரோல் டீசலுக்கு ஜிஎஸ்டியில கொண்டு வர சொல்லி மத்திய அரசாங்கம் விரும்பியது, ஆனால் மாநில அரசாங்கங்கள் விரும்பல. காரணம் என்ன? மத்திய அரசாங்கத்திற்கு 23% கலால் வரி 14% குறையும் 28ல கொண்டு வந்தா. ஆனா மாநில அரசாங்கங்களுக்கு 54% வர இருக்கு. அதனால ஆனால் நல்ல நம்பிக்கை இருக்கு. இப்ப எல்லாரும் என்ன பேச ஆரம்பிக்கிற புரியுறது எனக்கு, இது ஏதோ ஜிஎஸ்டின்னு புது வரி அரசாங்கம் போட்டிருக்கிற மாதிரி. ஆனா சில பேர் எங்கிட்ட இருக்கிற பில்லு ஜிஎஸ்டின்னு ஒரு ஐட்டம் மாதிரியா போட்டு அவங்க சாப்ட்வேர்ல இன்க்ளூட் பண்ணி அதுக்கு ஒரு டாக்ஸ், அதுக்கப்புறம் சிஜிஎஸ்டி 9%, எஸ்டிஎஸ்டி 9%, 28 + 18 போட்ட தவறான, முறைகேடான, நேர்மையற்ற பில்லிங் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. இந்த மாற்றம் கொண்டு வரும் பொழுது 3 மாசத்துக்கு தவறுகள் திருத்தறதுக்கு அவகாசம் தரப்பட்டு இருக்கிறது. ஆனா அதுக்குள்ள அந்த திருத்திக் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக திருத்தப்படுவார்கள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வரிக்கு வரி உண்டு, எக்ஸைஸ் டியூட்டிக்கு மேல அப்புறம் வேட் வரும், அதுக்கு மேல சேல்ஸ் டாக்ஸ் வரும். இப்ப வரிக்கு வரி கிடையாது. இன்னைக்கு கால்கேட் பாமோலிவ் 3 நாள் முன்னாடி அறிவிச்சிருக்காங்க, எங்களோட எல்லா ப்ராடக்டும் 8 to 9% விலை குறைக்கிறோம். காரணம் என்ன? எங்களுக்கு டாக்ஸ் மீது டாக்ஸ் இல்லைங்கிறதுனால அதை நாங்க கன்சியூமருக்கு டிரான்ஸ்பர் பண்றோம்னு. டிசம்பர் 2018க்குள்ள பெட்ரோல், அது மாத்திரமல்ல, நான் மத்திய அமைச்சரோடு விவாதித்த பிறகு சொல்லுகிறேன், ஜிஎஸ்டியில கொண்டு வர்றது மட்டும் இல்ல, 0 பிராக்கெட்ல கொண்டு வர்றதுக்கான திட்டம் மத்திய அரசாங்கத்திட்ட இருக்கு. அதனால இது மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை பறிக்கிறது இல்ல. இந்த நாட்டில் சில பேர் தமிழ்நாடே தனிநாடாகணும்னு நினைக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவருக்கு வேண்டுமானால் இது எதிராக தெரியலாம். ஏனென்றால் 370 மூலம் தங்களுக்கு தனி அதிகாரங்கள் வேண்டும் என்று சொல்லுகின்ற ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இன்னைக்கு இதை ஏற்று இருக்கிறது. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மாநில அதிகாரங்கள் பறிபோகாது, மாநிலங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக. எனவே ஜிஎஸ்டியை பத்தி தவறா பரப்புபவர்களுடைய பேச்சுக்களை கேட்க வேண்டாம், உண்மையை அறிவோம். வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.